நன்றியோடு துதிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறப்பா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம்ப்பா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம்ப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்லவர் வல்லவர் ராஜாதி ராஜாவே அப்பா பிதாவே. ஹalleluya 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 ஹalleluya. ஒவ்வொரு நாளும் எங்களை தாங்கி ஏந்தி தப்புவித்தப்பா நடத்தி வருகிற தயவுக்காக நன்றி 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 செலுத்துகிறோம்ப்பா. ரீபா பாபா பா உங்க கிருபைக்காக உமக்கு நன்றி 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 நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறப்பா. ஹalleluya ரீபா பாபா பாபா ரப கரபல ஷகதரபல கபலப கரபலபா ரீகதரபல கபலப கரகடரகதரபல கபலப கரபலப ஷகதரபலபா. ஹalleluya ரீபா பாபா பாபா பாபா. எங்க ஒவ்வொருவரையும் ஒரு விஷயப்பா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கழுவி சுத்திகரிக்கட்டு பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஹalleluya உம்மை மகிமைப்படுத்துகிறோப்பா, உம்மை உயர்த்துகிறோம், உம்முடைய நாமம் உயர்த்தப்படட்டோப்பா. எங்களை தாழ்த்துகிறோப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இன்னும் நாங்கள் உம்மை அறிந்து கொள்ள, உம்முடைய வேத வசனங்களை அறிந்து கொள்ள, உம்மை பற்றி அறிந்து கொள்ள கிருபை செய்யுங்க, வாஞ்சையை கொடுங்கப்பா. சோர்ந்து போகாமல் இந்த வாழ்க்கையில நாங்க அப்பா உம்மை பிடித்து கொண்டப்பா ஜெயம் பெற கிருபை செய்யுங்க. ரீபா கபலா பக்கட ரக தர பல ஷக தர பல கபல பக்கர பல கட ரக தர பல கபல பக்கர பலபா ரீபா பாபா பாபா பரி பக்கர பல பர ஷக தர பல கபல பக்கர பலபா. இஸ்வே இஸ்வே எங்க குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஒரு விசேஷவின் ரத்த கழுவி சுத்திகரிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ள மறைக்கிறோம். இந்த இணைப்புல வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ரீபா பாபா பாபா ரபா கரபல ஷகதர பல கபல பக்கரபா. பலவிதமான பிரச்சனைகளோடு போராட்டங்களோடு சோதனையில சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகள் எல்லாம் இயேசுவே ஆவியானவர் பலப்படுத்துங்க பலப்படுத்துங்க. ரீபா கபா கபா ரகதர பல ஷகதட கட ரகதர பல கரபா. இயேசுவே நீங்கப்பா அந்த கெத்சமனை தோட்டத்துல அப்பா இயேசுவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டு அப்பா அழுது அப்பா உம்முடைய வேர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளாய் விழுந்த போதப்பா உம்முடைய தூதர்களை கொண்டப்பா நீங்க பலப்படுத்துனீங்க திடப்படுத்துனீங்களேப்பா. அது போல அப்பா அந்த இணைப்புல வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் எங்க ஒவ்வொருவரையும் அப்பா இயேசுவே திடப்படுத்தும்படியா உம்முடைய தூதர்களை அனுப்புங்கப்பா. இயேசுவே திடப்படுத்தும்படியாய பாவியானவர் எங்க மத்தியில அசைவாடுங்க அப்பா. இந்த இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய வார்த்தையினால நிரப்புங்க, நீங்க பேசுங்கப்பா, ஆசீர்வதிங்க. ஹalleluya ஹalleluya ஹalleluyaப்பா. உம்முடைய நாம மாத்திரம் உயர்த்தப்படட்டும். உமக்கு சாட்சியாக நிறுத்துங்க ஆண்டவரே. இயேசுவே வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதபடி என்று சொன்ன சர்வ வல்லமை உள்ள தேவனே நாங்கள் உம்மை வணங்குகிறோப்பா. எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் எங்களில செய்யப்படட்டும் ஆண்டவரே. ஹalleluya உம்முடைய நாமம் எங்க மூலமாக உயர்த்தப்படட்டும் ஆண்டவரே. நாங்கள் சிறுகணும் நீங்க பெருகணும்ப்பா. இயேசுவே ரீபா கபல பக்கட ரக தர பல ஷக தர பல கட ரக தர பல. எங்க ஒவ்வொருவரையும் உடைய வார்த்தையை கேட்பதற்காக வார்த்தையை தியானிப்பதற்காகப்பா என்னுடைய இருதயங்களை அப்பா நேராக்கும்படியாய் ஜெபிக்கிற, இருதயங்களை திடப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஆவி ஆத்மா சரீரத்தை அப்பா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கழுவட்டும் ஆண்டவரே. தேவ ஆவியினால நிரப்புங்கப்பா ஒவ்வொருவரையும் அப்பா நீங்க திடப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். சோர்ந்து போகாமலப்பா ஹalleluya தன்னுடைய வாழ்க்கையில ஓட கிருபை செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya உமக்கு மகிமை செலுத்துகிறோம்ப்பா. எல்லா துதி கன மகிமையப்பா உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த வாழ்த்து சொன்ன எல்லாத்துக்கும் நன்றி, எல்லாருக்குமே தேங்க்ஸ். ஜெசிந்தா சிஸ்டர், செல்வி சிஸ்டர், இன்னும் அதில் குரூப்லேருந்து வாழ்த்து சொன்ன ஒவ்வொருத்தருக்கும் நன்றி. நான் வந்து எப்போ பர்த்டேல செலிப்ரேட் பண்ணவே மாட்டேன், எனக்கு மறந்தே போயிடும். ஆனால் எங்கள் வீட்டில் உள்ளவங்க அப்படி இந்த குரூப்பில் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் அவங்கெல்லாம் போடுறதுனால நானும் அது. ஆனால் இன்னைக்கு காலையிலே வந்து அப்படியே அழுது ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். ஏசப்பா என்னுடைய வாழ்க்கையில எனக்கு வந்து இப்ப எல்லா அம்மாமாருக்குமே அப்படிதான் இருக்கும். அவங்க பிள்ளைங்க நல்லா இருந்தா தான் அவங்க சந்தோஷமா இருக்க முடியும். நம்ம சந்தோஷத்தை விட நம்ம பிள்ளைகளுடைய சந்தோஷத்தை தான் நம்ம விரும்புவோம்.
தாய்மார்கள் எல்லாருமே. அது ஒரு நமக்கு ஆண்டவர் கொடுக்கப்பட்ட அந்த ஒரு குணம். அந்த மாதிரி. அப்படிதான் நான் நெனச்சுட்டு இருந்தேன். "ஏசப்பா எனக்கு கிஃப்ட் நீங்க குடுக்கிறதா இருந்தா, என்னுடைய மகன நீங்க நல்லா ஆசீர்வதித்து அவன விடுதலையாக்கி, சுகத்தோடு, பலத்தோடு, சாட்சியாக நிறுத்தணும்." அப்படின்னு சொல்லி அதுக்கு அந்த மாரி ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். எப்பவுமே பர்த்டேன்னா ஏதாவது கிஃப்ட் குடுங்க அப்படின்னு நான் ப்ரேயர் பண்ணுவேன். அதுதான் நான் இப்போ ஒரு 2 இயர்ஸா அந்த இதுதான் இப்ப கேட்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு கூட அப்படியே அழுது கேட்டுட்டு இருந்தேன். இம்மட்டுமா என்னுடைய தேவன் என்னுடைய மகனுக்கு கொடுத்த விடுதலைக்காக, சுகத்துக்காக நன்றி. இப்போ பரவாயில்லாம இருக்கிறான். இன்னும் தொடர்ந்து எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. இன்னைக்கு கூட நான் ரொம்ப சோர்ந்து போய் தான் இருந்தேன். தொடக்கத்திலே நீங்க எல்லாரும் எனக்கு ப்ரேயர் பண்ணனால ஒரு ஸ்ட்ரென்த்தா இருந்த மாரி இருக்கு. தேங்க்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து ஞான ஸ்நானத்த பத்தி பார்க்கலாம். இந்த பைபிள்ல சொல்லப்பட்ட ஞான ஸ்நானம் இது பழைய ஏற்பாட்டுல இருந்தே ஞான ஸ்நானங்களை பத்தி கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. அதுல ஞான ஸ்நானத்தின் வகைகள், அது எதுக்காக ஞான ஸ்நானம் பெறணும், அது எப்படி ஞான ஸ்நானம் பெறணுங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம். முதல் வந்து மோசே ஞான ஸ்நானம். அதுல வந்து 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4 வாசிங்க. 1 கொரிந்தியர் 10 அக்கா. 10, 1, 2, 3, 4. இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டுமென்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள். எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோடே கூட செஞ்ச ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை கிறிஸ்துவே. ஆமென். இது வந்து மோசே வந்து ஜனங்களை வழி நடத்தி வரும்போது அந்த செங்கடல் வழியா அவங்க போகும்போது அதுல அவங்க அந்த தண்ணியில அப்படி மூழ்கி தான் எழும்பி வந்திருக்காங்க. அதனால இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தும் போது செங்கடலில் செல்லும் போது அந்த ஜலத்தினால ஞான ஸ்நானம் பெற்றாங்கன்ட்டு வருது. அப்புறமா அந்த 3 நாள் தண்ணி இல்லாம இருப்பாங்க. அப்ப கண்மலை அடிக்கும் போது கண்மலையில இருந்து தண்ணி வரும். அந்த தண்ணி குடித்த தண்ணி வந்து கண்மலையாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதுல. அதாவது மோசே நடத்தும் போது வழி நடத்தும் போது இஸ்ரவேல் ஜனங்களை அவர் பிரித்தெடுத்து அவர் அந்த ஜலத்தினால சுத்திகரிக்கிறாரு. ஜலத்தினால உடன்படிக்கை பண்றாங்க தேவனுடைய ஜனங்கள்னு ஒரு அந்த அடையாளம் தான் எனது ஞான ஸ்நானம். அப்படி இஸ்ரவேல் ஜனங்களும் அந்த அந்த செங்கடல்ல கடந்து வரும்போது அந்த ஜலத்திலிருந்து மேலே வெளியே வரும்போது அவங்க ஜலத்தினால ஞான ஸ்நானம் பெற்றாங்க. அடுத்து வந்து யோவான் கொடுத்த ஸ்நானம் ஞான ஸ்நானம். அதுவும் வந்து ஏசப்பா இருக்கிற அந்த ஏசப்பா சிலுவையில் அடிக்கப்பட்டு அதுக்கு அடிக்கப்படுவதற்கு முன்னாடியே நடந்த ஞான ஸ்நானம் தான். அது வந்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று யோவான் பிரசங்கம் பண்ணி ஞான ஸ்நானம் கொடுத்தான். மத்தேயு 13 வரை இருக்கு. வாசிங்க யாராவது. அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரயோஜனமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரை ஏறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன் என்று உரைத்தது. இது வந்து யோவான் வந்து மனம் திரும்புதலுக்கென்று ஞானஸ்நானம் கொடுப்பாரு. அதான் மார்க் 1:4 வாசிங்க. அதுல போட்டிருக்கு. மார்க் 1:4. யோவான் வனாந்தரத்தில் ஞானஸ்நானம் கொடுத்து பாவ மன்னிப்புக்கு என்று மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான்.
இந்த ஞான ஸ்நானம் வந்து நம்மளோட கிறிஸ்தவ வாழ்க்கையில செகண்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாவத்தை அறிக்கையிடுறோம். பாவத்தை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்படுறது தான் என்னது ரட்சிப்பின் அனுபவம். அதை மனம் திரும்பி அந்த பாவத்தை திரும்ப நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு உடன்படிக்கை பண்றது தான் வந்து ஞான ஸ்நானம். அதான் பாவ மன்னிப்புக்கென்று ஏசப்பா என்னுடைய பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டாருன்னா இனிமே அந்த பாவத்தை நான் பண்ண மாட்டேன், மனம் திரும்பி புதிய வாழ்க்கை இயேசுவோடு வாழ போறேங்கிறது தான் என்னது ஞானஸ்நானம். அதுதான் யோவான் வந்து சொல்றாரு, பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதல் கேட்ட நான் இனிமே பரிசுத்தமான வழியில நடப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஞானஸ்நானத்தை யோவான் கொடுக்கிறாரு. அப்படிதான் ஏசப்பாவும் அந்த யோவான் கிட்ட ஞானஸ்நானத்தை பெறுறாரு. ஞானஸ்நானம் இந்த மூழ்கி ஞானஸ்நானம் பெற்று நமக்கு அடையாளமா நம்ம ஒவ்வொருவரும் மூழ்கி ஞானஸ்நானம் பெற வேண்டும்ங்கிற அதற்காக அவரும் பெற்று காமிச்சார். அவருடைய அடிசுவடுகளை நம்ம பின்பற்றணும். அதுக்காக தான் ஏசப்பாவும் ஜலத்தினால ஞானஸ்நானம் பெற்றார். அது வந்து ஜலத்தினால ஞானஸ்நானம் பெறுறது, தண்ணியில வந்து முங்கி ஞானஸ்நானம் பெறுறது. நான் பாவத்தெல்லாம் அறிக்கையிட்டு நான் இப்போ ஏசப்பா பிள்ளையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மாம்ச அழுக்கை நீக்கிறதா மட்டும் இல்லை, அது வந்து தேவனோடு ஒரு உடன்படிக்கை. நான் இனிமே பரிசுத்தமா வாழ்வேன் அப்படின்னு சொல்லி நான் இயேசுவோடு சார்ந்திருக்கிறேன், இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்டிருக்கிறேன்னு அடையாளம். அடுத்து வந்து ஜலத்தினால ஞான ஸ்நானம். யோவான் 3:5. பிரேத்தமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். ஏசப்பா சொல்றாங்க, இந்த ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது ஒரு ரூல்ஸ் மாதிரி வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாவத்தை அறிக்கையிடணும், ரெண்டாவது வந்து ஜலத்தினால பிறக்கணும். ஜலத்தினால பிறந்து புதிய மனுஷனா ஒரு மாற்றப்படுறது தான் பூமியில ஒரு அடையாளமா அது தண்ணியில முங்கி எழும்புறது. அந்த ஜலத்தினால பிறந்தாதான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். அதே மாதிரி ஆவியினால பிறந்தாதான் பரலோகத்துக்கு போக முடியும். அதுல ஃபர்ஸ்ட் வாட்டர் பேப்டிசம், அது வந்து ஜலத்தினால பிறக்கிறது. ஜலத்துல பிறந்து ஒரு புதிய மனுஷனை நம்ம மாறுறோம். அடுத்தது வந்து பரிசுத்த ஆவியினால பிறக்கிறது. பரிசுத்த ஆவிலேயே பரிசுத்த ஆவியினாலும் இருக்கு ஞானஸ்நானம் பெறுறது இருக்கு, அக்னியினால ஞானஸ்நானம் பெறுறதும் இருக்குது. பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் ஞானஸ்நானம் பெறுறதை பத்தி பார்க்கலாம். அது வந்து மத்தேயு 3:11 வாசிங்க. மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரர் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். ஏசப்பா வந்து கொடுக்குற ஞானஸ்நானம் எப்படின்னா, இப்போ யோவான் வந்து ஒரு மனிதன் தான். அவர் வந்து தீர்க்கதரிசியா இருந்தார். அவர் வந்து ஜலத்தினால தண்ணியில முக்கி ஞானஸ்நானம் கொடுத்தாரு. ஆனா ஏசப்பா கொடுக்குற ஞானஸ்நானம் என்னதுன்னா பரிசுத்த ஆவினால ஹோலி ஸ்பிரிட் பேப்டிசம். பேப்டிசமா அப்புறம் ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் ஃபயர் பேப்டிசம், அக்னினால ஞானஸ்நானமும் பரிசுத்த ஆவினால ஞானஸ்நானமும் கொடுக்குறாரு. நிறைய பேருக்கு பரிசுத்த ஆவினால ஞானஸ்நானம் கிடைச்சிருக்கும். ஆனா ஒரு சில ஊழியக்காரங்களாம் பெற்றிருப்பாங்களா, அவங்களாம் வந்து அக்னினால ஞானஸ்நானம் பெற்றிருப்பாங்க. அக்னி அபிஷேகம்னு சொல்லுவாங்க அதை. பரிசுத்த ஆவி பெறுறது கூட என்னது ஒரு ஞான ஸ்நானம் தான். ஞான ஸ்நானம் மாதிரி தான், அப்படிதான் போட்டிருக்கு பைபிள்ல. அந்த அப்படி ஆவினாலே நம்ம பெறணும். பரிசுத்தாவி பெற்றிருக்கணும், இல்லைன்னா அக்கினி அபிஷேகம் பரிசுத்தாவி, இந்த ரெண்டு ஏதாவது ஒண்ணு கிடைச்சிருக்கணும். அப்பதான் நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். ஏன்னா ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. அப்போ பரிசுத்த ஆவினால அந்நிய பாசையெல்லாம் பேசுவோம்ல, அதான் பரிசுத்த ஆவினால பெற பரிசுத்த ஆவி பெறுறது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நிரப்பி ஒரு வல்லமை நம்ம மேல இறங்கி நிரப்பப்பட்டு அந்நிய பாசை பேசுவாங்க. சிலவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அந்நிய பாசை கிடைக்காது, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கூட கிடைக்கலாம். அதுதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தண்ணி மேல ஊத்துன மாதிரி இருக்கும், அந்த மாதிரி அபிஷேகம் கிடைச்சிருக்கும். சிலவங்களுக்கு எண்ணெயா மேல ஊத்துன மாதிரி இருக்கும். சிலவங்களுக்கு ஜில்லுன்னு வாட்டர் நம்ம மேலே ஊத்துற மாதிரி, அப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு அனுபவங்களை சொல்லுவாங்க. அதே மாதிரி அக்கினி அபிஷேகம்னா என்னன்னா, அக்கினி நம்ம மேலே போட்ட மாதிரி இருக்கும், அது அக்கினி அபிஷேகம்.
அந்த ஏசாயா நாவை தொட்ட அந்த அக்னி தழல் இருக்குல்ல, அந்த மாதிரி எனக்கு வந்து கிடைச்சது அந்த அக்னி தழல் போட்டாங்க. அந்த பலிபீடத்து அக்னி தழல், பரலோகத்துல பலிபீடத்து அக்னி தழல் இருக்கும்ல, அதை வந்து தலையில போட்டா அது ரியலா எனக்கு அப்படி சூடா இருந்துச்சு. சுட்டனா எப்படி இருக்கும், அக்னினாலே ஃபயர், அந்த சூடு அனலா இருக்கும், அதுதான் அக்னி அபிஷேகம். இந்த கடைசி காலத்துலலாம் நிறைய பேருக்கு இப்போ கொடுக்கறது எல்லாம் ஏசப்பா அக்னி அபிஷேகம் தான். ஏன்னா ரொம்ப கடைசி காலத்துல நிறைய உபத்திரவங்கள், பாடுகள், பிரச்சனைகள் அதெல்லாம் மேற்கொள்ளணும்னா அக்னி அபிஷேகம் இருந்தாதான் ஜெயிக்க முடியும். ஊழியம் செய்யறவங்களும் அக்னி அபிஷேகம் இருந்தாதான் ஊழியக்காரங்கெல்லாம் அந்த ஊழியத்துல சாத்தானை ஜெயித்து ஜெயிக்க முடியும். அக்னி வந்து சிலவங்களுக்கு கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. சிலவங்களுக்கு இந்த அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. அதுல வந்து அக்னின்னா அந்த ஃபயர், சிலவங்க அக்னி வந்து மேல இருந்து இறங்குறத பார்ப்பாங்க, தரிசனத்திலையும் பார்ப்பாங்க, அபிஷேகம் பெற்றுக்கொள்வாங்க. அப்படி நிறைய இருக்குது டைப். அந்த மாதிரி அது வந்து அக்கினி அபிஷேகம், ஃபயர் பேப்டிசம். அடுத்து வந்து பேதுரு, பேப்டிசம் இன் ஜீசஸ் கிரைஸ்ட் நேம். அடுத்து வந்து பேப்டிசம் ஆஃப் சஃபரிங், பாடுகளின் ஞான ஸ்நானம். பாடுகளின் ஞான ஸ்நானம் வந்து மார்க் 10ஆம் அதிகாரம் 38-39 வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது இன்னது என்று உங்களுக்கே தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும், நான் பெறும் ஸ்தானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் ஸ்தானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். இது வந்து பாடுகள்னால அப்படி ஞானஸ்நானம் பண்றது, இது ரொம்ப கஷ்டமான காரியம் தான். ஆனா இது வந்து ஏசப்பா அந்த பாதையின் வழியா கடந்து வந்தாங்க. அதே போல ஸ்ரீசர்கள் கூட அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்ரீசர்களுமே நிறைய நிறைய உபத்திரவங்கள், பாடுகள் வழியா வந்து இரத்த சாட்சிகளா மறிச்சவங்க ஊழியக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. அது போல ஸ்ரீசர்கள் இருக்காங்க. ஏசப்பாவும் சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த அந்த ரத்தத்தினால அவர் ரத்தம் உடம்பு ஃபுல்லா ரத்தமா இருந்துச்சு. அது அந்த உபத்திரவத்தில அவர் ஞானஸ்நானம் பெற்றார். அதுதான் இதுல போட்டிருக்கு. அதான் நீங்க நீங்க இந்த மாதிரி உபத்திரவம் பெற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்ப ஏசப்பா கேட்கிறாங்க ஸ்ரீசர்களை நோக்கி, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும், நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா, உங்களால முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா உபத்திரவப்படுத்தும் போது நம்மளால தாங்க முடியுமா, ஏன்னா அதெல்லாம் அதனால தான் ஏசப்பா அந்த மாதிரி கேட்குறாங்க. ஆனா அவங்க வந்து சீசர்கள் சொல்லுவாங்க, நாங்களும் அந்த பாத்திரத்துல பங்கு பெறுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க உறுதியா கடைசி வரை நின்னாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. நம்ம இந்தியாவுக்கு வந்த தோமாவை வந்து அம்புனால எய்து கொன்னாங்க. அந்த பின்னாடி குத்துன அம்பு முன்னாடி வந்துருச்சு, அந்த மாதிரி அவர் அந்த அம்புனால குத்தி பிளக்கப்பட்டு இறந்தாரு. அப்புறம் ஒவ்வொருத்தரும் பேதுரு வந்து அப்படி தலைகீழா சிலுவையில அவரே சொல்லியிருக்கிறாரு, இயேசு வந்து சிலுவையில அரைஞ்சது, என்ன வந்து தலைகீழா வச்சு சிலுவையில அரைஞ்சு அடிங்க அப்படின்னு சொல்லி அப்படி அவர் கொல்லப்பட்டிருக்கா. அப்படி உயிரையே அவங்க தியாகம் பண்ணி, என்ன வலி வேதனைகள், எல்லா உபத்திரவங்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக ஏசப்பாவை நேசிச்சு அந்த வழியா, அந்த பாடுகளின் வழியா அந்த ஞானஸ்நானத்தை அவங்க அந்த அந்த பாடுகளின் ஞானஸ்நானத்துல பங்கு பெற்று பரலோகத்துக்கு பாக்கியவான்களா மாறினாங்க, இரத்த சாட்சிகளா இருந்து. ஏசப்பாவும் அதான் அந்த இதுல சொல்லுவாங்களே, கெத்செமனே தோட்டத்துல வந்து அப்படி இந்த பாத்திரத்தை, அது வந்து ரொம்ப கஷ்டமான பாதைங்கிறனால அவரே ஏசப்பாவே வந்து கஷ்டப்படுறாரு. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் பிதாவே அப்படின்னு சொல்லி கேட்டு அழுறாரு. அழுது அப்படி ஜெபிக்கும் போது அவருடைய வேர்வை அப்படி வேர்வை வந்து ரத்தத்தின் பெருந்துளிகளா விழுது. அப்படி நரம்புலாம் வெடிச்சு அப்படி ரத்தம் வந்திருக்குன்னு சொல்றாங்க. அந்த நரம்பு வெடிச்சு அப்படி ரத்தம் வந்து தரையில விழுந்திருக்கு. ஒரு ரொம்ப வேதனையில அப்படி தாங்க முடியாம அழும்போது அந்த நரம்புகள், குட்டி குட்டி நரம்புகள்லாம் வெடிச்சு அந்த வேர்வையில இருந்து ரத்தமும் சேர்ந்து விழுது. அதான் வேர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளாய் விழுது. அப்பதான் பலப்படுத்தும்படி, அவரை திடப்படுத்தும்படி தேவ தூதர்களை அனுப்பி திடப்படுத்துறாரு தேவன் அவர் ஏசப்பாவை.
அதுக்கப்புறம் அவர் அந்த திடப்படுத்தப்பட்ட உடனே திரும்ப அந்த பாடுகளின் வழியா அவர் சிலுவை உபத்திரவத்தை சந்திக்கிறார். இந்த மாதிரி நமக்கான இந்த இந்த அளவு இல்லைன்னாலும் ஒரு சில சின்ன சின்ன பாடுகள் வழியா நம்ம போக வேண்டியது இருக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு. ஆனா எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாமே இது அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாமே பாடுகள் இந்த உலகத்துல உண்டுன்னு சொல்லி தான் ஏசப்பா சொல்லியிருக்காங்க. உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் ஜெயித்தேன், அதே போல நீங்களும் ஜெயிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல நம்முடைய பாடுகள் பிரச்சனைகளில நம்ம சோர்ந்து போய் இந்த நாள்ல வந்திருக்கலாம். ஆனா அந்த பாடுகள் பிரச்சனைகள் சோர்வுகள்ல இருந்து தேவன் திடப்படுத்தும்படியா இன்னைக்கு தேவ தூதர்களை உங்களுக்கு உங்க வீடுகள்ல அனுப்பட்டும். பரிசுத்த ஆவியானவர் உங்களை திடப்படுத்துவார். தொடர்ந்து நீங்க ஜெபித்து இந்த பாடு பிரச்சனை போராட்டங்கள் எல்லாம் சரியாகி தேவன் நீங்க பட்ட பாடுகளுக்கு பதிலாக ரெட்டிப்பான நன்மையினால ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறார். நம்ம படுகிற பாடுகளுக்கு உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ண மாட்டார். ஏன்னா அவர் உபத்திரவத்தை அனுபவித்து இருக்கிறனால அந்த உபத்திரவத்திலிருந்து தப்பி போகிற வழியை நான் உனக்கு காட்டுவேன்னு தான் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி இந்த இணைப்புல வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மன வேதனைகள், ஏதாவது ஒரு மன வேதனைகள் இருக்கும், மன குமுறல்கள், பிரச்சனைகள், போராட்டங்களிலிருந்து தேவன் வெளியே கொண்டு வருவார் இந்த நாளில. ஹalleluya. அடுத்து வந்து ஏசப்பா வந்து மத்தேயு 28 லாஸ்ட் வசனத்துல சொல்லியிருப்பாங்க பாருங்க. மத்தேயு 28 19 20. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். கட் ஆயிட்டோ. உங்களுக்கு எல்லாம் காதுல விழுதா? அக்கா அவங்களுக்கு நெட்வொர்க் இஷ்யூ போல, அவங்க கட் ஆயிட்டு நான் கால் பண்ணேன். இப்ப வருவாங்கக்கா. ஆன்லைன்ல தான் இருக்காங்க, ஆனா கனெக்ட் ஆக மாட்டேங்க போல. சரி, இப்ப வந்துடுறேன் இருக்காங்க. ஹலோ. அது மத்தேயு 28 19 20 வாசிச்சிட்டிங்களா? ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து
நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்றார். ஆமேன். ஏசப்பா சொல்றது என்னது சொல்லியிருக்காங்கன்னா, எல்லா மக்களுக்குமே நீங்க வந்து ஞானஸ்நானம் கொடுக்க சொல்லியிருக்காரு. ஞானஸ்நானம் கொடுத்து சீசராக்குங்க, அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்க, அப்படி நான் உங்களோட கடைசி வரை இருப்பேன்னு சொல்லி சொல்றாரு. அதே போல இந்த பேதுரு வந்து ஞானஸ்நானம் கொடுத்தார். அப்போஸ்தலர் 2:38 பாருங்க. அப்போஸ்தலர் 2:38. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். நம்ம மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று பாவத்தை கம்ப்ளீட்டா மன்னிச்சுட்டாங்கங்கிறதுக்கு அடையாளமா தான் ஞானஸ்நானம் பெறணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்க, அப்பொழுது பரிசுத்தாவியின் வரத்தை பெறுவீர்கள். யாராவது ஞானஸ்நானம் பெறாம இருந்தீங்கன்னா முழுகி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்க, அப்பொழுது பரிசுத்தாவியின் வரத்தை பெறுவீர்கள். பரிசுத்தாவி பெறாதவங்க கூட பெற்றுக்கொள்வீங்க. அந்த இது போட்டிருக்காங்க. அடுத்து வந்து பிலிப்பு வந்து ஆவியில சென்று போய் எத்தியோப்பியா தேசத்து மந்திரிக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 30-39 வரை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 8:30-39. அப்பொழுது பிலிப்பு ஓடிப்போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீர் வாசிக்கிறவர்களின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான். அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னோடே உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான். அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால், அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியை போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார். அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது. அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிற்று. அவருடைய வம்சத்தை யாராலே சொல்லி முடியும் என்பதே. மந்திரி பிலிப்பை நோக்கி, தீர்க்கதரிசி யாரை குறித்து இதை சொல்லுகிறார்? தம்மை குறித்தோ வேறு ஒருவரை குறித்தோ எனக்கு சொல்ல வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான் என்று கேட்டுக்கொண்டான். அப்பொழுது பிலிப்பு பேச தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். இவ்விதமாய் அவர்கள் வழிநடந்து போகையில் தண்ணீர் உள்ள ஓரிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெறுகிறதற்கு தடை என்ன என்றான். அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடை இல்லை என்றான். அப்பொழுது அவன், இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்புவும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின போது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோட தன் வழியே போனான். இதுல வந்து கந்தாகே மந்திரி, கந்தாகே ராஜஸ்திரியாகிய கந்தாகே என்பவளுக்கு மந்திரி, அந்த எத்தியோப்பியா தேசத்து ராஜஸ்திரி. அந்த எத்தியோப்பியா தேசத்துக்கு அப்பவே ஒரு சுவிசேஷம் சொல்லப்பட்டிருக்கு. யாரு? பிலிப்புங்கிற சீசன் வழியா. அப்போ அந்த சீசர்கள் காலத்திலே சொல்லப்பட்டு ஆப்பிரிக்காக்குள்ள தேவனுடைய சுவிசேஷம் அந்த எத்தியோப்பியா கந்தா இந்த மந்திரி மூலமாக போயிருக்கு. அவர் வந்து இந்த வசனத்தை வாசித்துட்டு இருக்காரு. ஏன்னா இங்க எருசலேமுக்கு அந்த எத்தியோப்பியா தேசத்துல இருந்து தான் சாலமோன் ராஜா பாக்குறதுக்கு ஒரு ராணி கூட வருவா. அதனால அங்க அப்பப்ப அங்க கொஞ்சம் பேர் ஆண்டவரை பத்தி அறிந்திருந்தாங்க. அதனால இந்த மந்திரியும் வேத புத்தகத்தை வாசித்துக்கிட்டே வர்றாரு. ஏசாயா 53 சொல்லப்பட்ட இதை வாசித்துட்டே வர்றாரு. பழைய ஏற்பாட்டுல என்ன சொல்லியிருக்கு? ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார், மயிர் கத்திரிக்கிறவருக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியை போல இருந்தார் அப்படின்னு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வாசித்துட்டு இருக்கும்போது பிலிப்பு வந்து அந்த ரதத்தோட கூட சேர்ந்து கொள்றான். அப்போ வந்து ரதத்துல ஏறி உட்கார்ந்து கொள்ளுங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த பிலிப்பு அவருக்கு கற்றுக் கொடுக்குறாரு. அவரு கேட்கிறாரு, இது என்ன அர்த்தம் எனக்கு புரியலைன்னா, இது யாரை பத்தி சொல்லியிருக்குன்னா இயேசு கிறிஸ்துவ பத்தி தான் சொல்லியிருக்குது. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லியிருந்தாரு. அந்த இயேசு கிறிஸ்து தான் சிலுவையில அடிக்கப்பட்டிருக்காரு, அவர் தான் உயிரோட எழுந்தாரு, அவர் தான் கர்த்தர், அவர் தான் தேவன், நம்ம வணங்குறது ஒரே தேவன் தான்.
ஒரே மூன்றில் ஒன்றான ஒரே மெய் தேவன் அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவருடைய பெயர் இயேசு கிறிஸ்து என்று இரட்சகராக நமக்கு கொடுக்கப்பட்டார் அப்படின்னு சொன்னோடனே அவர் சொல்றாரு, அப்போ நீங்க இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்றாரு அந்த மந்திரி. உடனே இப்போ என்ன தடை, இந்த இடத்துல தண்ணி இருக்குது, நம்ம ஞானஸ்நானம் பெறலான்னே ஞானஸ்நானம் கொடுக்குறாரு தண்ணியில, அந்த ஆத்துல ஞானஸ்நானம் பெற்ற உடனே கர்த்தருடைய ஆவியானவர் அப்படி அவரை பிலிப்புவை எடுத்து கொண்டு போயிடுறாரு. அங்க ஆளே இல்லை, மறைஞ்சிடுறாரு. அவர் சரீரத்தோட பிலிப்பு காணப்படாம போயிடுறாரு. அந்த இடத்துல அப்படி கூட ஞானஸ்நானம் கொடுத்துருக்காங்க அந்த காலத்துல. அப்படி ஆவியானவர் கொண்டு போய், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஞானஸ்நானம் ரொம்ப முக்கியங்கிறதுனால தான் அப்பத்துல இருந்தே ஆவியானவரால் நடத்தப்பட்டு ஆவியானவர் அந்த பிலிப்பு மூலமா அந்த மந்திரிக்கு, எத்தியோப்பியா தேசத்து மந்திரிக்கு ஞானஸ்நானம் கொடுத்து அப்படியே அப்புறம் அவர் மறைந்து போயிட்டாரு, ஆவியானவர்னால எடுத்துக்கொள்ளப்பட்டுறாரு. இந்த மாதிரியான ஒரு ஞானஸ்நானம் நடந்திருக்கு. அப்புறம் முதல்ல யூதர்கள் தான் ஞானஸ்நானம் எல்லாம் பெற்றுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறமா என்ன பண்ணாங்கன்னா புறஜாதிகளும் ஞானஸ்நானம் பெற ஆரம்பிச்சிட்டாங்க. அது அப்போஸ்தலர் 10:46, 47, 48 வசனம். பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்தசேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்ட பொழுது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதியின் மேலும் பொழுந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்தானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விலக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது சில நாள் அங்கே தங்கும்படி அவனை வேண்டிக் கொண்டார்கள். இதுல ஃபர்ஸ்ட் இந்த யூதர்கள் புறஜாதிகள் எல்லாம் ரொம்ப இது பண்ணுவாங்க, வெறுப்பாங்க, அவங்க கிட்ட போக மாட்டாங்க, அவங்க கிட்ட சேர மாட்டாங்க, அந்த ஒரு மாதிரி செப்பரேட்டா இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது தான் பேதுருக்கு ஒரு வாட்டி தரிசனம் காமிப்பாங்க. அப்போ அந்த நிறைய ஒரு கூடையில, அந்த அதிகாரத்திலே தான் வரும் ஸ்டார்டிங்ல, அப்போஸ்தலர் 10ல் ஒரு கூடையில நிறைய இந்த பறவைகள் மிருகங்கள்லாம் இருக்கும். அப்படி ஒரு கூடை இறங்கும். அப்போ அடித்து புசி அப்படின்னு சொல்லுவாரு. 3 வாட்டி அந்த இதை காமிப்பாங்க. அப்போ நான் தீட்டுள்ளதும் அருவருப்பான யாதொன்றையும் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவான் அந்த பேதுரு. அப்போ நான் பரிசுத்தப்படுத்தினதை நீ தீட்டாக எண்ணாதேன்னு சொல்லுவார். அது வாஸ்து பாருங்க, அப்போஸ்தலர் 10ல் வரும். அப்படிதான் நம்ம புறஜாதிகளை கூட ஏசப்பா பரிசுத்தப்படுத்தி அவருடைய சொந்த ஜனமா மாத்துறது தான் அந்த ஞானஸ்நானம் ஒரு தேவனோட இணைக்கிறது. அப்போஸ்தலர் 10 இங்க பாருங்க, அது கொர்நேலியு பத்தி போட்டிருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்தே வாசிங்க. இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட, நான் வாசிக்கிறேன். இத்தாலியா பட்டாளம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்து, இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனுக்கு பயந்தவனுமா இருந்து ஜனங்களுக்கு மிகவும் தருமங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தருமங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் எட்டியிருக்கிறது. இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்று பெயர் கொண்ட சீமோனை அழைப்பி, அவன் தோல் பதனிடுகிறவனாகிய சீமோன் என்னும் ஒருவனுடைய வீட்டிலே தங்கி இருக்கிறான். அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது. நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்வான். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஜெபம் பண்ணா கூட அடுத்து என்ன பண்ணணும், பாவத்தை அறிக்கையிட்டு ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு தான் அடுத்து என்ன செய்யணும்ட்டு தேவ தூதரை அனுப்பி ஆண்டவர் ஞான ஸ்நானம் பெற செய்யறாங்க. அதுல பாருங்க, இந்த வசனம் வாசிங்க, 11ஆம் வசனம் வாசிங்க. 10 இருந்து, அவன் மிகுந்த பசியடைந்து சாப்பிட மனதாயிருந்தான். அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் அதிர்ச்சி அடைந்து வானம் திறந்திருக்கிறதாகவும் 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டிருக்கிறதாகவும் அதிலே பூமியிலுள்ள சகலவிதமான 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டான். அல்லாமலும்
அல்லாமலும் பேதுருவே எழுந்திரு, அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று. அதற்கு பேதுரு, அப்படியல்ல ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமாயிருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலும் புசித்ததில்லை என்றான். அப்பொழுது தேவன், சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று 2ஆம் தரமும் சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. 3ஆம் தரமும் அப்படியே உண்டாயிற்று. பின்பு அந்த கூடு திரும்ப வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஆ, இந்த மாதிரி இதுக்கு முன்னாடிலாம் என்ன ஏசப்பா சிலுவையில் அறையறப்படுறதுக்கு முன்னாடிலாம் வந்து அவங்க வெறும் யூதர்கள் மட்டும்தான், அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டும்தான் தேவனை ஆராதிச்சாங்க. ஏசப்பா வந்து உலகம் முழுவதுக்கும் ரட்சகரா வந்தார். அதனாலதான் இந்த அப்போ கூட இந்த சீஷர்கள் நிறைய பேர், இந்த பேதுரு எல்லாம் வெறும் யூதர்களுக்கு மட்டும்தான் சுவிசேஷத்தை சொல்லி நிறைய பேரை ஆண்டவருடைய தேவனுடைய வழியில நடத்திட்டு ஞானஸ்நானம் கொடுத்து நடத்திட்டு இருந்தார். அப்போதான் இந்த கொர்நேலியுவும் அந்த இஸ்ரவேல் நாட்டுல இருந்தப்போ அவரும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஜெபம் பண்ண உடனே தான் அவங்க குடும்பமா ஜெபம் பண்ண உடனே அந்த ஜெபம் பரலோகத்துக்கு எட்டின உடனே தூதரை அனுப்பி, பேதுருவை நீ அழைத்து அனுப்பி அவன் உனக்கு என்ன செய்யணும்னு சொல்லிட்டு சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்பதான் அவர் பாருங்க வசனம். பேதுரு கண்ட தரிசனத்தை குறித்து தனக்குள்ளே சந்தேகப்படுகையில், இதோ கொர்நேலியுவினால் அனுப்பப்பட்ட மனுஷர்கள் சீமோனுடைய வீட்டை விசாரித்துக் கொண்டு வாசற்படியிலே வந்து நின்று, பேதுரு என்று மறுபெயர் கொண்ட சீமோன் இங்கே தங்கியிருக்கிறாரா என்று கேட்டார்கள். பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் ஆவியானவர், இதோ 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள். நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போ, நான் அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்கு சொன்னார். ஓகே, போதும். அதுக்கப்புறம் இந்த 46 47 இதுல வாசிக்கலாம். பேதுருவோட கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்தாவின் வரத்தை புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்தாவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்நானத்தை பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விலக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி, இந்த இடத்துல சொல்லியிருக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கும்படி. கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமம் தான் அதை கர்த்தருடைய நாமத்தினாலேன்னு போட்டு, கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது சில நாள் அங்கே தங்கும்படி அவனை வேண்டிக் கொண்டார்கள். அந்த கொர்நேலியு வீட்டுக்கு போன உடனே அங்க மெசேஜ் கொடுக்கும் போதே, பிரசங்கம் பண்ணும்போது, இயேசுதான் நமக்காக அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி சிலுவையில் அறையப்பட்டு நம்முடைய பாவத்துக்காக மரித்தான்னு சொல்லும் போதே அவங்க எல்லாம் அபிஷேகத்தினால நிரப்பப்பட்டாங்க, அந்த கொர்நேலியு வீட்டுல இருக்கிறவங்க. அப்பதான் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்து, என்ன இந்த புறஜாதிகள் கூட விருத்த சேதனம் இல்லாத இவங்க எல்லாம் நிரப்பப்படுறாங்களேன்னு சொன்ன உடனே பேதுரு சொல்வாரு, நம்மை போல இவங்களும் பரிசுத்த ஆவினால நிரப்பப்பட்டதுனால நம்ம இந்த தண்ணியை விளக்கலாமான்னு சொல்லி ஞானஸ்நானத்தை உடனே கொடுக்க சொல்றாரு. ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க. கர்த்தருடைய நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்றார்கள் அவங்க புறஜாதிகளும். அடுத்து நம்ம பார்க்கலாம் எதுக்காகலாம் ஞானஸ்நானத்தை பெறணும், என்னென்ன நன்மைகள் இருக்குது, அதை பத்தி பார்க்கலாம். அப்போஸ்தலர் 2:38 அதான் நம்ம ஏற்கனவே வாசித்துட்டோம். மனம் திரும்பி, பேதுரு சொல்வான்ல, மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெறும்போது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். பரிசுத்தாவியானுடைய 9 வரங்கள் இருக்குல்ல, விசுவாச வரம், குணமாக்கும் வரம், ஆவிகளை பகுத்தறிய வரம், அந்நிய பாஷை வரம், அப்படி குணமாக்குகிற வரம், வெளிப்படுத்தலை அருளும் வரம், தீர்க்க தரிசன வரம், இந்த வரங்கள் எல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா என்ன பண்ணும், ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படும் போது இந்த வரங்களுக்காக ஜெபிக்க வரங்கள்லாம் நமக்கு ஆண்டவர் தருவார். அடுத்து வந்து அப்போஸ்தலர் 22:16 வாசிங்க. இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றான். நம்ம வந்து ஞானஸ்நானம் பெறும்போது என்ன பண்றோம்னா, பாவங்கள் போக கழுவப்படுறோம். பாவங்கள் போக கழுவப்படுறதுக்கு அடையாளம். அந்த பாவம்லாம் கழுவுன மாதிரி தண்ணியில முங்கி எழும்பினோடனே எல்லாம் போயிடுச்சு நம்மளை விட்டு, எல்லா பாவ சாபம்லாம் நம்மளை விட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். அதுதான் அதுக்கு அடையாளமா ஞானஸ்நானம் பெறுறோம். அடுத்து வந்து 1 பேதுரு 3:20-21.
அந்த ஆவி பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ண நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள் அந்த பேழையில் சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காப்பாற்றப்பட்டார்கள். அதற்கு ஒப்பான ஞானஸ்தானமானது மாமிச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையா இருந்து இப்பொழுது நம்மை இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதினால் ரட்சிக்கிறது. இது வந்து நோவா வந்து தண்ணியில காக்கப்பட்டது போல இந்த ஞான ஸ்நானம் நம்மள ஒரு காக்கப்படுறது, பாவத்திலிருந்து இந்த உலகத்துல இந்த பாவத்துல அழிந்து போகாதபடி, நரகத்துக்கு போகாதபடி ஒரு காக்கப்படுற ஒரு உடன்படிக்கை, தேவனோடு உடன்படிக்கை பண்ணி அவரோடு இணைக்கப்படுறது. உயிர்த்தெழுதல்ல நம்மளும் எழுந்திருப்போங்கிற நம்பிக்கையோட எடுக்கிறது தான், அதுதான் அதுக்கு உடன்படிக்கை. இது ஒரு கவனன்ட். ஞான ஸ்நானம் வந்து ஒரு கவனன்ட். அடுத்து வந்து ஞானஸ்நானங்கிறது ஒரு கட்டளை, ஆர்டர், தேவனுடைய ஆர்டர். அது கண்டிப்பா செஞ்சே ஆகணும். மத்தேயு 28:19-20 சொல்லியிருக்காங்க. அல்லாமலும் உங்களில் அக்கா மத்தேயு 28:19-20 லாஸ்ட் 2 வசனம் தான். ஏற்கனவே ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் வாசிக்கவும் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். நாங்க உங்களுக்கு கட்டளையிட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீசர்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார், ஆர்டர். ஆண்டவர் அது கண்டிப்பா செய்யணும். இப்ப 10 கட்டளை இருக்குல்ல, அந்த மாதிரி ஞான ஸ்நானமும் ஒரு கட்டளை மாதிரி கம்பல்சரி பண்ணணும். அதான் மஸ்ட், அதனாலதான் கட்டளை. அடுத்தது வந்து ஞான ஸ்நானத்தினால நம்ம கிறிஸ்துவின் சாயல்ல அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். உயிர்த்தெழுதலில் அவருடைய சாயலில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். ரோமர் 6:3-4-5 வாசிங்க, அது நல்லா புரியும். ரோமர் 6ஆம் அதிகாரம் 3-4-5. கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற கிறிஸ்து இயேசுக்குள்ளான ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாகும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டிருப்போம். இப்ப நம்ம அந்த தண்ணியில அப்படி முங்கும் போது என்ன பண்றோம்? ஒரு அடக்கம் பண்ணப்பட்டதுக்கு அடையாளமா இப்ப ஏசப்பா வந்து சிலுவையில அறையப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டாருன்னு போட்டிருக்கு. கல்லறையில வச்சாங்களா, அது மாதிரி வச்சு. அக்கா வால்யூம் கம்மியா இருக்குக்கா. கேக்குதா? இப்ப கேக்குதா? அத நம்ம தண்ணியில அப்படி முங்கி உள்ள அப்படி முங்குறோம்ல, அப்போ என்னதுன்னா அடக்கம் பண்றதுக்கு அர்த்தம். அடக்கம் பண்றதுன்னா இப்ப ஏசப்பா சிலுவையில அடிக்கப்பட்டு கல்லறையில வச்சாங்க 3 நாள், அப்படி அடக்கம் பண்ணப்பட்டார். அதே போல 3ஆவது நாள் உயிரோட எழும்பிட்டார். நம்ம முங்கி மேல எழும்பும் போது நம்ம உயிர்த்தெழுதலில் தேவனோடு இணைக்கப்பட்டு தேவ சாயலாக மாற்றப்பட்டு உயிர்த்தெழுதல் போல் அப்படி மேலே எழும்புறோம். ஞானஸ்நானம் பெற்று உள்ள முங்கி எழும்பும் போது அந்த பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைத்திருக்கிறோன்னு ஒரு வசனம் வரும். அது மாதிரி அதுக்குதான் பவுல் சொல்லுவாரு, நான் வந்து சிலுவையில அறையப்பட்டிருக்கிறேன், இந்த பாவத்துக்கு சிலுவையில அறையப்பட்டிருக்கிறேன், அதனால இனி நான் வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்து என்னில் வாழ்கிறார். அந்த மாதிரி தேவனுடைய சாயல் நமக்குள்ள வந்துருது. நம்ம அந்த பிராக்டிஸ் பண்ணணும். ஏசப்பாவுடைய குணங்கள்னா என்னன்னா அன்பு, அந்த ஆவின் கனிகள் இருக்குல்ல, 9 கனிகள், அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, சாந்தம், நற்குணம், விசுவாசம், இச்சை அடக்கத்தை நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். அதெல்லாம் நமக்கு ஏதோ
பொறுமை இல்லையா? ஆண்டவரே பொறுமையை தாங்க. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்துக்கிடணும். நம்ம பைபிள் வாசிக்க 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 நிறைய நல்ல காரியங்கள் நமக்கு தெரிய 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 நம்ம அதை படிக்க 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 நம்ம மைண்ட் அந்த மாதிரி மாற நம்மளும் தானா மாறிடுவோம். அதனால அந்த உயிர்த்தெழுதலின் சாயலில் தேவனோடு இணைக்கப்பட்டு நம்ம எழும்புறோம். நம்ம இப்போ வாழ்றது வந்து நாம் அல்ல, நம்ம பழைய மனுஷன் போயிட்டான், அப்பவே மரித்து போயிட்டான். நம்ம இப்போ புதிய மனுஷனாகிய கிறிஸ்து நமக்குள்ள வாழ்கிறார். சரியா? கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஏசப்பா உயிர்த்தெழுந்தவுடனே மறுரூபமாகி இருந்தார். அப்படி அந்த வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம்னு ஒரு வசனம் வரும், 1 கொரிந்தியர்ல வரும். அந்த மண்ணானவனுடைய சாயலை அணிந்து கொண்டது போல நம்ம வானவருடைய சாயலை அணிந்து கொள்ளணும். நம்ம வந்து இங்க வாழ்றவங்க கிடையாது, வாழ போறவங்க கிடையாது, பரலோகத்துக்குரியவர்கள், விண்ணகத்துக்குரியவர்கள். அப்ப விண்ணவராகிய தேவனுடைய சாயலை நம்ம அணிந்து கொள்ளணும். அதுக்கு அடையாளமா தான் இந்த ஞான ஸ்நானம். அப்ப நான் வந்து இந்த உலகத்துக்கு மறிச்சிட்டேன், இந்த உலகம் எனக்கு சொந்தம் இல்லை, நான் ஏசப்பாவோட நித்தியமா பரலோகத்துல வாழ போறேங்கிறதுக்கு அடையாளம் தான் என்னது? அந்த உயிர்த்தெழுதலின் சாயலை நம்ம இணைக்கப்பட்டுட்டோம். நான் அவர் வருகை வரும்போது அவரோட நான் உயிரோடு எழும்புவேன் அப்படின்ட்டு அர்த்தம். அடுத்து வந்து ஞான ஸ்நானத்தினால் நாம் கிறிஸ்துவுடனே பிழைத்திருக்கிறோம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 10-11. அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கு என்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். நம்ம வந்து கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்கள். பாவத்துக்கு மறிச்சிட்டோம், திரும்ப அந்த பாவத்தை பண்ணக்கூடாது. என்னென்ன பாவ அடிமைத்தனங்கள் நமக்கு முன்னாடி இருந்துச்சோ அந்த பாவ பழக்கங்கள், சினிமா பார்க்கறது, சீரியல் பார்க்கறது, அப்படி ஒரு சின்ன சின்ன பாவங்கள் நம்ம நினைச்சா கூட அந்த இதையும் நம்ம செய்யக்கூடாது, அதுவும் பாவம் தான். அப்புறம் நிறைய பாவங்கள் நிறைய பைபிள்ல நிறைய போட்டிருக்கு. அநீதி பாவம், அப்புறம் இந்த பொறாமப்படுறது கூட பாவம், கோபப்படுறது பாவம். அப்படின்னா நிறைய நம்ம டெய்லி என்ன பண்ணணும்? சுத்திகரிச்சுட்டே இருக்கணும். டக்குன்னு கோபம் வந்துடுது, அந்த கோபத்துல பேசுறது பாவம், அதெல்லாம் அறிக்கையிட்டுட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம இப்போ யாருடைய சாயல? தேவன் நம்மோட இருக்கிறாரு, நான் அவருடைய சாயல்ல இருக்கேன், அவர் சாயல் அணிந்து கொண்டிருக்கிறேன், ஒரு ட்ரெஸ் மாதிரி அவரை போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்பப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ஜெபிக்கிறதுக்கு தவறக்கூடாது. இயேசுவே என்னை சுத்திகரிங்க, பொறாமையை எடுத்து போடுங்க, இனிமே நான் பொறாமப்படக்கூடாது, நான் அவங்களெல்லாம் ஆசீர்வதிக்கிறேன், நேசிக்கிறேன், அவங்க மற்றவங்க என்ன பேசினாலும் நான் அதெல்லாம் மன்னிக்கிறேன் அப்படி சொல்லி நம்ம அந்த கிறிஸ்துவின் சாயல், ஏசப்பா எப்படி இருந்தாரு? மன்னிக்கணும்னு சொன்னார்ல, அவரு மன்னிச்சாரா சிலுவையில? அதே போல நம்மளும் மன்னிக்கணும். அந்த கிறிஸ்துவின் சாயலை அணிந்துக்கணும். கிறிஸ்துவுடனே நம்ம இப்போ பிழைத்திருக்கிறோம். இப்ப நம்ம பிழைச்சிருக்கிறது நான் இல்லை. அதனால என்னுடைய குணம் இருக்கக்கூடாது, என்னுடைய கோப குணம், பெருமை குணம் வராதபடி அதெல்லாம் நம்ம ஒரு வசனத்துல வரும், என்னுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளா இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளா இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம். நம்முடைய சுய எண்ணங்கள் வரலாம், அது மேல எழும்போம், திடீர்னு கோபம் வரும், அந்த நம்மளோட சுய ஜென்ம சுவாபம் எழும்பும் போது என்ன பண்ணணும்? அதை ஜெபம் பண்ணி அந்த நம்ம ஆவில நிறைஞ்சு ஜெபிச்சு அந்த அரண்களை எல்லாம் நிர்மூலமாக்கி கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய, நமக்குள்ள இருக்கிறவர் இப்ப யாரு? ஏசப்பா. அவருக்கு கீழ்ப்படிய, ஆண்டவரே இந்த எண்ணங்களை எல்லாம் உங்க கையில ஒப்பு கொடுக்குறேன், உமக்கு கீழே அதெல்லாம் சிறை பிடிக்கிறேன்னு சொல்லி சிறை பிடிக்கிறவர்களா இருக்கணும். அப்பதான் கிறிஸ்துவுடனே பிழைத்திருக்கிறதுக்கு அடையாளம். அடுத்து வந்து ஞான ஸ்நானம் பெற்று கிறிஸ்துவுடனே இருப்பதால் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம். எல்லாத்துலயும் நம்ம ஜெயம் கொள்றவங்களா இருக்கிறோம். ரோமர் 8:36-39 வரை எல்லாத்துலயுமே நமக்கு வெற்றி தான். அதை மனசுல வச்சுட்டு நம்ம சோர்ந்து போகக்கூடாது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே.
மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். எதுவுமே நம்மளை தேவனை விட்டு பிரிக்க மாட்டாதுன்னு உடன்படிக்கை பண்ணிட்டோம். நிச்சயித்திருக்கிறேன்னா என்னது? நம்ம தேவனோடு நம்ம உடன்படிக்கை பண்ணியாச்சு. அதனால தேவனுடைய அன்பை விட்டு ஒரு நாள் பிரியக்கூடாது, குறைஞ்சு போகவே கூடாது. இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மேரேஜ் பண்ணும்போது அந்த தாலி கட்டுறாங்க, அது வந்து உடன்படிக்கை. அப்படிதானே? உடன்படிக்கை அது கடைசி வரை அவங்க இருக்கிறாங்க. அப்படி ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்கிறாங்க உடன்படிக்கை பண்ணி. அதே போலதான் தேவனோடு நம்ம ஞானஸ்நானம் ஒரு உடன்படிக்கை. இப்போ தாலி மாதிரி அது உடன்படிக்கை, ஞானஸ்நானம். இயேசுவோடு இணைக்கப்பட்டுட்டேன்னா இயேசுவை விட்டு என்னமோ பிரிய மாட்டேன் அப்படின்னு ஒரு நிச்சயித்திருக்கிறோம். கொலோசியர் 2:11-15 வரை வாசிக்கலாம். கொலோசியர் 2. ஞானஸ்நானத்திலே அவரோடே கூட பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடே கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். ஞான ஸ்நானத்தினால நம்ம அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறோம். 11-15 வரை வாசிச்சிட்டீங்களோ? உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோடே கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணை அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா விருத்த சேதனம்னு ஒண்ணு பண்ணுவாங்க. அது இஸ்ரவேல் ஜனங்கள். விருத்த சேதனம் யார் பண்றாங்களோ அவங்க தான் தேவனுக்கு சொந்தமானவர்கள். அப்பதான் அவர் தேவன் என்ன காரியம்னாலும் என்ன ஜெபிச்சாலும் என்ன கேட்டாலும் அவங்களுக்கு செய்வாங்க. தேவனுடைய ஜனம்னு அது சொல்லப்படும். அதே மாதிரிதான் ஞானஸ்நானமும் ஒரு விருத்த சேதனம். புதிய ஏற்பாட்டுல விருத்த சேதனம் என்னன்னா ஞானஸ்நானம். ஞானஸ்நானம் பெற்றுட்டோன்னா நம்ம யாருக்கு சொந்த ஜனம்? தேவனுக்கு சொந்த ஜனம், தேவனுடைய ஜனம், ஜனமாயிரும். அதான் போட்டிருக்கு, கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதுனால், நம்ம அந்த மாம்சத்துக்குரிய பாவ சரீரம் என்னும் அதெல்லாம் நான் அப்புறப்படுத்திட்டு புதிய மனுஷனாகிய இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்றதுக்கு அடையாளமா விருத்த சேதனம், கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றிருக்கோம். அதான் ஞானஸ்நானம். தண்ணியில முங்கி ஞானஸ்நானம் பெறுறது வந்து ஒரு விருத்த சேதனம், தேவனுடைய பிள்ளைகளாக. அதனால என்ன பண்றாங்கன்னா நம்ம மேல இருக்கிற எல்லா பாவங்கள், சாபங்கள், பிசாசின் போராட்டங்களை எல்லாம் சிலுவையில தேவன் ஜெயம் எடுத்ததுனால எதுவுமே நம்மளை அணுக முடியாது. என்னது? பிசாசு, வியாதி, எதுவா இருந்தாலும் தேவன் நமக்கு ஜெயம் கொடுக்கிறவரா இருக்கிறாரு. பிசாசு நம்மளை தொட முடியாது. ஏன்னா நம்ம தேவனுடைய பிள்ளைகளாய் தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம் ஞான ஸ்நானத்தினால. தேவனை வந்து பிசாசின் துரைத்தனங்கள், அதிகாரங்கள் எல்லாம் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். போராட்டங்கள் கொஞ்ச நாள் இருக்கலாம், ஆனா ஜெயம் எடுக்க போறது யாரு தான்? நம்ம தான். ஏசப்பா பிள்ளைங்க தான் ஜெயம் எடுப்போம். ஏன்னா இயேசு தான் பெரியவர். அவர் தான் இந்த உலகத்தில் இருப்பவனிலும் நமக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். அவரால் நம்ம ஜெயம் எடுப்போம். அதை வந்து சோர்ந்து போகாதபடி இந்த வசனங்கள் எல்லாம் சொல்லி 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 நம்ம ஜெபித்து ஜெயம் எடுக்கணும். அடுத்து வந்து ஞான ஸ்நானத்தினாலே பாவத்துக்கு மரித்திருக்கிறோம். நம் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நாமும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவோம். கொலோசியர் 3:3-4 வாசிங்க. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள்.
அதுக்கு கீழே வாசிங்க. ஆகையால் விபச்சாரம், ஆகையால் அசுத்தம். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர் இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமின் பிள்ளையின் மேல் தேவ கோபாக்கினை வரும். நம்ம நம்ம திரும்பவும் அந்த பாவத்தை செய்யாதபடி அதை அழிச்சிட்டே இருக்கணும். அந்த மாம்சத்துல உண்டு பண்ற அந்த கிரியைகள், விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாது. அதெல்லாம் நம்ம ஒதுங்கி நம்ம பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும். நம்ம ஞானஸ்நானம் பெற்ற பிறகு என்ன பண்ணணும்? ஏன்னா நம்ம ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. இப்போ இதுல ஜீவன் ஜீவன் வர்றதெல்லாம் என்னன்னா நித்திய ஜீவன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நித்திய ஜீவன், நித்தியமா நம்ம தேவனோடு வாழ்வதற்குரிய நித்திய ஜீவன் இருக்குதுல்ல, அது கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்ம கிறிஸ்துவோட இருக்கிறோம். இப்போ கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறோம் ஞான ஸ்நானத்தினால. அதனால கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் அந்த நித்திய ஜீவன் மறைந்திருக்கிறது. அந்த கிறிஸ்துவானவர் வெளிப்படும் போது, எப்போ வெளிப்படுவார்? வருகையில வெளிப்படுவார்ல. அவர் வரும்போது நமக்கு அந்த நித்திய ஜீவன் நமக்குள்ள வந்தோடனே தான் நம்ம மறுரூபமாகி எடுத்துக்கொள்ளப்படுவோம். அதான் நம்ம நித்திய ஜீவன் யாருக்கிட்ட இருக்கு? நமக்கு நித்தியமா நம்ம தேவனோடு இருக்க போறோங்கிற அந்த நித்திய ஜீவன் தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. ஏன்னா நம்ம பரலோக ராஜ்யத்துக்குரியவர்கள். அடுத்த வசனம் வாசிக்கலாம். ஞான ஸ்நானம் பெறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. இது ஏற்கனவே வாசித்த யோவான் 3:5 இருக்குல்ல. ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போனோன்ட்டு நினைச்சா என்ன பண்ணணும்? ஞான ஸ்நானம் கண்டிப்பா பெறணும். அடுத்து கிறிஸ்து சபைக்கு தலை, நாம் அவர் அவயவமா இருக்கிறோம். எபேசியர் 1:19-23 வரை. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாக தம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். எல்லா துரைத்தனத்துக்கும், அதிகாரத்துக்கும், வல்லமைக்கும், கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களின் தம்முடைய வலது பாரிசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரே எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தரினார். இதுல அடுத்து எபேசியர் 5:23 படிங்க. 5:23 கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். அவரே சரீரத்துக்கு இரட்சகராய் இருக்கிறார். இப்போ நம்ம இந்த சரீரம்னா, இப்போ இந்த ஞானஸ்நானம் பெற்றவங்க என்ன பண்ணணும்? சபைக்கும் போகணும். சபைக்கு போய் அந்த கம்யூனியன் எடுத்துக்கணும். அவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் நம்ம உட்கொள்ளணும். ஞானஸ்நானம் பெற்றவங்க ஞானஸ்நானம் பெற்ற உடனே கொடுப்பாங்க உங்களுக்கு அப்பமும் திராட்சரசமும் கொடுப்பாங்க. அந்த அப்பம் தேவனுடைய சரீரம், ரத்தம் திராட்சரசம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அப்போ நம்ம தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். அவரும் நம்மளும் ஒன்னாயிரும். அவர் நமக்கு தலையா இருக்கிறாரு. நம்ம அவருடைய சரீரத்தின் அவயவமாய் மாறிடும். நம்ம தனித்தனியே சபை தான். ஒவ்வொருத்தரும் நான் ஒரு சபை, நீங்க ஒரு சபை. நமக்கு தலை யாரு? ஏசப்பா. இப்போ ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு தலைவர் மாதிரி இருக்காருல்ல, அவர் தானே ரட்சிக்கிறவர், பாதுகாக்கிறவர், போஷிக்கிறவர். கீழே எல்லாம் வரும். அதுக்கு கீழே வாசித்தனுங்கன்னா தேவன் சபையை போஷிக்கிறார், காப்பாற்றுகிறார் அப்படி சொல்லி வரும். அதே போல நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஞானஸ்நானம் பெற்றவர் நமக்கு தலைவர் யாருன்னா நம்ம ரட்சிக்கிறவர் ஏசப்பா தான். அதே போல சபை கூட, சர்ச் இருக்குல்ல, அதுவும் ஒரு சபை தான். சபையில தேவன் தலையா இருக்கிறாரு. அதுக்கு அங்க வருகிற ஒவ்வொரு ஜனங்களும் தேவ சரீரத்தின் அவயவமா இருக்கிறாங்க. சபை கூடி வருதை விட்டு விடக்கூடாது. அதுக்குதான் நம்ம சண்டே சர்ச்சுக்கு போறோம். ஞானஸ்நானம் பெற்ற பிறகு சர்ச்சுக்கும் போகணும். தேவனோடு அப்பதான் ஐக்கியம் உள்ளவர்களா அவருடைய அவயவமா இருக்க முடியும்.
அவர் வந்து எல்லாவற்றிலும் நம்மளை காப்பாற்றுறவரா இருக்கிறாரு, போஷிக்கிறவரா இருக்கிறாரு. அவர் நமக்கு தலையா இருக்கிறாரு, தலைவரா இருக்கிறாரு. அடுத்து வந்து ஞான ஸ்நானம் என்பது நீதி. மத்தேயு 3:14-17 வரை. யோவான் அவருக்கு தடை வாசிங்க சிஸ்டர். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடங்கொடுத்தான். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவைப் போல இறங்கி தம்மேல் வருகிறதைக் கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. இப்போ இது வந்து ஞான ஸ்நானம் வந்து நீதி, தேவனுடைய நீதி. இதை நம்ம கண்டிப்பா செய்யணும். நிறைய நம்ம பார்த்தோம், ஞானஸ்நானங்கிறது நீதி, தேவ நீதியா இருக்கிறது. அது வந்து ரூல்ஸ், அதனுடைய அது இப்போ ஒரு சட்ட புத்தகத்துல இருக்கிற மாதிரி நம்ம ரூல்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி அது ஒரு ரூல்ஸ், கட்டளைன்னு பார்த்தோம். அப்புறம் வந்து அப்பதான் பிரவேசிக்க முடியும் பரலோக ராஜ்யத்துக்குன்னு சொல்லி பார்த்தோம். இது உடன்படிக்கை, ஞானஸ்நானங்கிறது உடன்படிக்கைன்னு பார்த்தோம். அது தேவனோடு இணைக்கப்படுறது, ஜீவன் அவருக்குள்ள மறைந்திருக்குது, நித்திய ஜீவன், அதெல்லாம் பார்த்தோம். அடுத்து வந்து நம்ம கிறிஸ்துவை தரித்து கொள்கிறோம். இந்த இதான் லாஸ்ட், இதோட முடிஞ்சு. ரோமர் 13:14 வாசிங்க. துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள் இருக்கா. அதே மாதிரி கலாத்தியர் 3:27 வாசிங்க. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவங்க எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் வந்து கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்களேன்னு போட்டிருக்கு. இன்னும் நிறைய இருக்குது. அந்த தேவனால் பிறந்தவன் யாருன்னா அது இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்றவங்க தான் தேவனால் பிறந்தவன். அது 1 யோவான்ல வரும். அவர் தேவனுடைய வித்து அவனுக்குள்ள தரித்திருக்கிறது. என்ன இருக்கு, 1 யோவான் 3:9, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். ஏன்னா முன்னாடி வந்து ஆதாம் வந்து வஞ்சிக்கப்பட்டதுனால, ஆதாம் ஏவல் பிசாசினுடைய வித்து மனுஷனுக்குள்ள வந்ததுனாலதான் எல்லா பாவம் எல்லாம் பெருகி இந்த உலகத்துல வந்து 2ஆம் ஆதாமாகிய இயேசு வந்த பிறகு அவருடைய வித்து நமக்குள்ள இருக்கு. நம்ம ஞானஸ்நானம் பெற்றாதான் அவருடைய வித்து நமக்குள்ள, அவரை கிறிஸ்துவை தரித்து கொள்ளும் போது நம்ம தேவனால் பிறந்தவர்களா மாறுறோம். அது இன்னொரு வசனத்துல வரும், 5ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 1 யோவான் 5ல வரும். யாராவது எடுத்திருந்த வாசிங்க. எத்தனாவது வசனம்க்கா? வசனம் தெரியல, அதான் வாசிங்கன்னு சொன்னேன். 5ஆம் 1 யோவான் 5 எடுத்துட்டீங்களா? தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அதான் எத்தனை வசனம்? 4வது வசனம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? இயேசு கிறிஸ்துவாகிய இவரே ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஜலத்தினாலே மாத்திரமல்ல, ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஆவியானவர் சத்தியமாகையால் ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறவர். இந்த 3ஆம் வசனத்துல பாருங்க, நாம் தேவனுடைய 4ஆம் வசனத்துல தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று
விசுவாசிக்கிறவனே என்று உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? இன்னொரு இடத்துல வரும், ஆனா அது எந்த வசனம் எனக்கு தெரியல. அந்த தேவனால் பிறந்தவன் என்ன நம்ம அதான் தேவனால் பிறந்தவன் நம்ம இதுல வருதுல, யோவான் 3ல தேவனால் பிறப்பது எதுன்னு சொல்லிட்டு நிக்கோதேமு கேட்பான். அதான் தேவனால் பிறக்கிறதுன்னா என்னன்னு போட்டிருக்காங்களா? இப்போ கிறிஸ்துவ விசுவாசிக்கிறது தான் என்னது? தேவனால் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெறுவது தான் என்னது? தேவனால் பிறப்பது. தேவனால் பிறந்தா புதிய மனுஷரா இருப்போம், உலகத்தை ஜெயிக்கலாம், பொல்லாங்க நம்மள தொட முடியாது. இன்னொரு வசனத்துல இருக்கும், தேவனால் பிறந்தவர்களை பிசாசு 18ஆம் வசனம்க்கா. 1 யோவான் 5:18. சிஸ்டர், அந்த 1 யோவான் 3:9 பாருங்க. 1 யோவான் 3:9. சரி சரி வாசிங்க. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். இதுல நிறைய வசனம் இருக்கு, நம்ம பார்த்துட்டே இருந்தா இந்த அதிகாரத்தில் நிறைய ஆராய்ச்சி பண்ணிட்டே போகலாம். அந்த 1 யோவான்ல ஃபுல்லு தேவனால் பிறப்பது அதை பத்தி நிறைய போட்டிருந்துச்சு. அதான் தேவனால் பிறப்பது வந்து பிறக்கும்போது அவருடைய வசனம், வித்துனா வசனம்னு இன்னொரு இடத்துல போட்டிருக்கோம். அந்த அவருடைய வசனம் நமக்குள்ள நிலைத்திருக்கிறது. நம்ம ஒருவன் அவரில் நிலைத்திருந்த அந்த வசனம் நமக்குள்ள நிறைச்சிருந்தா நம்ம தேவனோடு நிலைத்திருப்போம். அப்படி நிறைய இருக்குது. அதான் அந்த ஞான ஸ்நானம் வந்து ரொம்ப முக்கியம். ஞான ஸ்நானம் எடுத்த பிறகு நம்ம ஆண்டவர் விட்டுக்கூட விடாது, ஜெபிக்கணும், பைபிள் வாசிக்கணும், ஆலயத்துக்கு போகணும், பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளணும். நம்ம ஜெபிக்கலாமா எல்லாரும்? ஹalleluya, ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிற ராஜா, அந்த நாளில் அப்பா ஞான ஸ்நானத்தை குறித்து அப்பா நாங்கள் பார்க்க தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. அப்பா நாங்கள் தேவனால் பிறந்தவர்களா அப்பா, மாம்சத்தில் பிறப்பதெல்லாம் மாம்சமா இருக்கும், ஆவியிலே பிறப்பது ஆவியா இருக்கும் என்று சொன்னது போல அப்பா. ஹalleluya அப்பா, நாங்கள் பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட அப்பா, அந்த இணைப்பில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா, ஞான ஸ்நானம் பெறாதவர்கள் மூழ்கி ஞான ஸ்நானம் பெற கிருபை செய்யுங்கப்பா. இன்னும் பரிசுத்தாவி பெறாத பிள்ளைகளை பரிசுத்தாவியானவர் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹalleluya அப்பா, ஸ்தோத்திரம் 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 அப்பா. பரிசுத்த ஆவினால நிரப்பும் போது தேவன் நீங்களை போதித்து நடத்துகிறவரா இருக்கிறீங்க. அந்த குடும்பம் முழுவதையும் நீங்க பாதுகாக்கிறீங்கப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ரீபா பாபா ரபா கரா பலா ஷகா தரா பலா கபா, பொல்லாங்கன் உன்னை தொடான் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. மேற்கொள்ள முடியாத ஆண்டவரை, பொல்லாத பிசாசு எங்களை மேற்கொள்ள முடியாதபடி அப்பா, சபையை பாதாளத்தின் வாசல் மேற்கொள்வதில்லை என்ற வசனத்தின்படி அப்பா, நீங்க சபையாகி எங்களுக்கு தலையாக நீங்க இருக்கிறதுனால அப்பா, என்னாலும் ஜெயம் கொடுக்கிற தேவன் அப்பா. ஸ்தோத்திரந்து இணைப்பிலே வந்திருக்கிறப்ப ஒவ்வொரு பிள்ளைகளுடைய காரியங்களிலும் ஜெயம் எடுக்கிறவர்களாய், என்னென்ன போராட்டங்கள் பிரச்சனைகள் குறைகள் இருக்கோ அதெல்லாவற்றிலும் தேவன் ஜெயம் கொடுக்கும்படியாய், குறைவுகள் நிறைவாகும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா. ஹalleluya அப்பா, எங்க ஒவ்வொரு குடும்பங்களையும் அப்பா இயேசுவே உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீங்க உங்க ஆணிப்பாய்ந்த கரம் எங்களை இப்பொழுதே தொடட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு இருதயத்தின் மன வேதனைகளை எடுத்து போடுங்கப்பா. ரீபா கபா லபா ஷகா தரா பலா கடா ரகா தரா பலா கபா லபா கரா கடா ரகா தரா பலா கபா லபா கரபா. சோர்ந்து போகிறவர்களுக்கு அப்பா நீங்க பலன் கொடுத்து தட்டி எழுப்புங்கப்பா ஆண்டவரே. அப்பா, சோர்ந்து போய் பிரச்சனைகளினால போராட்டங்களினால் சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளை பலப்படுத்துங்கப்பா. ஹalleluya. ரீபா கபா லபா கடா ரகா தரா பலா ஷகா தரா பலா கரபா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அப்பா இங்க வந்திருக்கிற எங்க ஒவ்வொரு குடும்பங்களிலும் தெளிக்கப்படட்டப்பா. எங்க குடும்பத்து நபர்கள் மேல தெளிக்கப்படட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அப்பா ஜெபிக்கிறோப்பா. ஹalleluya. உங்க முத்திரை போடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திர ராஜா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறோப்பா. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துற எங்களை தாழ்த்துற இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.